இந்த மத்தியானத்துக்கு ஏதாவது சமைக்கணும்னு வந்தாலே தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துது. எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் ரசம் புளியானம் இதையே வச்சு வச்சு போர் வேற அடிக்குது. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இந்த அத்தைக்காரி விடவும் விடாது. என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியலையே. இந்த கிச்சன்லேயே என் வாழ்க்கை ஓடிடும் போலையே. காலையில் சமைக்கிறதுக்கு கூட சமையல் பண்ணிடலாம், ஆனால் இந்த மத்தியானம் சமைக்கிறது இருக்கே ச்சே ஒரே சழுப்பாக இருக்குப்பா. சின்ன பொண்ணு வீட்ல இருக்கியா? யாரு நம்ம கோகிலா வாய்ஸ் மாதிரி இருக்கே. இவே அதுக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பாக ஏதாவது குழம்பு வச்சியான்னு கேட்க தான் வந்திருப்பா. வீட்டில் ஒன்றும் சமைக்கிறது இல்லை. வீடு வீடாக போய் குழம்பு கேட்கறது பொரியல் கேட்கறதே ஒரு வேலையாக போச்சு. நானே இங்கே என்ன சமைக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து இதை செஞ்சா அது செஞ்சான்னு கேட்பா பாரு. சின்ன பொண்ணு வீட்ல தான் இருக்கியா? இதோ வரேன் கோகிலா. இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கிச்சன்ல உட்காந்து ஏதாவது சமைச்சுக்கிட்டு தான் இருப்பா. நல்ல வாசனை வர கிச்சன்ல இருந்து வருதே. இன்னைக்கு அப்படியே பேச்ச போட்டு ஆனத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். டெய்லியும் நம்மளே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி வீடு வீடா போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுல இருக்க சுகம் இருக்கே ஐயோடா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணை வைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்து குண்டா எடுத்து காய வெட்டி அதை போட்டு இதை பண்ணி கேஸ் செலவழிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, குழம்பு வாங்குறதுக்கு தானே இருக்காங்க, நம்ம வாங்குறதுல தப்பு இல்லை. அப்படியே சின்ன பொண்ணுகிட்ட நைஸா பேச்சு போட்டு ஏதாவது குழம்பு வாங்கிட்டு போயிட வேண்டியதான். வாடி கோகிலா, என்னடி இந்த பக்கம்? என் வீட்டுல ரொம்ப அனலா இருக்குடி. உன் வீட்டுக்குள்ள வந்தாதான் நல்லா குளுகுளுன்னு இருக்கு, அதனாலதான் வந்தேன். எங்க வீட்டுல தான் ஏசி நல்லா ஓடுதுல, ஓசியில ஏசி காத்து வாங்கிட்டு போலான்னு வந்திருப்பா. சரி வாட்டி வந்து உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போவ. சரிடி. அப்புறம் 2-3 நாளா ஊர்ல இல்லையாமே, எங்க போன? ஊருக்கு தாண்டி போனேன். எந்த ஊருக்குடி போன? திருநெல்வேலிக்குடி. இந்தாட்டி திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்திருக்கா. அல்வா எங்கட்டி? நீ வேற ஏன் சின்ன பொண்ணு, அங்க அல்வா விற்கிற ரேட் எல்லாம் மனுஷன் வாங்கி சாப்பிடுற ரேட்டா என்ன? 100 கிராமே 35 ரூபாய் 40 ரூபான்னு விற்கிறாங்க. நானே வாங்கி சாப்பிடாம வந்துட்டேன் தெரியுமா. கஞ்ச பிஸ்னாரி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்குடி திடீர்னு ஊருக்கு போனேன்? அதுவா, என் நாத்தனார் இருக்கால, ஆமா, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதான் எங்க அத்தைக்காரி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி போய் பார்த்துட்டு வர சொன்னா. அப்படியா? அடடே நல்ல விஷயமாச்சு. என்ன குழந்தை? பொன் குழந்தை தாண்டி. பரவாயில்லையே. சரி உன் மாப்பிள்ளை என்ன சீர் செஞ்சாரு தாய் மாமன் முறைக்கு? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இதுல குழந்தைக்கு சீர் வேற அடி, அதெல்லாம் எதுவும் வாங்கி தரல. பாப்பா கையில மட்டும் 101 ரூபா மொய் வச்சுட்டு வந்தோம் தெரியுமா. ஓ 101 ரூபா மொய் வச்சியா? அப்பா 101 ரூபாய்லாம் ஒரு காசின் மொய் வச்சுட்டு வந்துட்டு அதை பெருசால வந்து சொல்லுது. அடியே 101 ரூபா மொய் வச்சியா? ஆமாண்டி, என் வீட்டுக்காரர் 51 ரூபா தான் மொய் வைக்கிறேன்னாரு. நான் தான் 51 ரூபா ரொம்ப கம்மியா இருக்கும், இன்னும் ஒரு 50 ரூபா சேர்த்து வைங்கன்னு சொன்னேன். அதனால தான் 101 ரூபா மொய் வச்சாரு. அது சரி. சரி டி, என்னடி வீட்டுல சமைக்கிற, ஒரே வாசனையா இருக்கு. இந்தா வீட்டை போட ஆரம்பிச்சிட்டால. நானே காலையில இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல இவளுக்கு வாசனை வேற வருதான். வாசனை அடுப்பு பத்த வச்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. எப்படி இவளுக்கு மட்டும் வாசனை வருதுன்னு தெரியலையே. என்னடி யோசிக்கிற? என்ன சமைச்சேன்றதை மறந்துட்டியோ? மறக்கலாம் எதுவும் இல்லடி. இன்னும் நான் ஒண்ணுமே சமைக்கல. என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதா கரெக்டா நீயே வந்த. ஆனா இப்போ வந்து வாசனை வருதுன்ற. என்ன வாசனை வருதுன்னு எனக்கே புரியலையே. நான் ஸ்டவ்வை பத்த வச்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அப்படியாட்டி, காலையில எதுவும் சமைச்சிருப்பா போல, அதான் வாசனை வருதோ என்னமோ. காலையிலேயும் ஒன்றும் சமைக்கலடி. இட்லி அவிச்சேன், நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதை தான் ஊற்றி சாப்பிட்டோம். அப்படியா? அப்ப அந்த மீன் குழம்பு வாசனை தான் அடிக்குது போல. சரி தாண்டி. எதையாவது வந்து வாங்கிட்டு போலான்னு பார்த்தா இது என்ன நமக்கு மேல உஷாரா இருக்கா, விடக்கூடாது. கோகிலா உன் திறமையை காட்டு. என்ன மீன் குழம்பு வச்ச? நான் தான் இன்னைக்கு ஒண்ணுமே சமைக்கலன்றனே, அப்புறம் என்ன மீன் குழம்பு வச்சியான்னு கேட்குற? இல்லடி, நேற்று வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொன்னல, அதான் என்ன மீன் குழம்பு வச்ச? நான் வைக்கலடி, என் மாமியார் தாண்டி வச்சா. சாலை மீன் குழம்பு. அடடா, சாலை மீன் குழம்பா? செம்ம ருசியாலாம் இருக்கும். இந்தாட்டி கொஞ்சோன்னு இருந்தா டப்பால போட்டு தரியா? அதுவும் நேற்று வச்ச குழம்புனா இன்னும் ருசியாலாம் இருக்கும், கொஞ்சோன்னு போட்டு தாட்டி. தெரியும் டி தெரியும். நீ விட்ட போடும் போதே தெரியும் நீ இதுக்கு தான் வந்து நிப்பேன்னு. இந்த சின்ன பொண்ணு யாரு நிப்ப காட்டுறேன். அச்சோ இந்தாட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஏண்டி என்ன ஆச்சு? நிறைய மீன் குழம்பு மிந்து போச்சுடி. நிறைய மிந்து போச்சுல, எனக்கு கொஞ்சம் கொடுத்தா என்ன? மிந்து போன மீன் குழம்பு யார் சாப்பிடுவா? நீ இப்போ தாண்டி போய் கழுவி தண்ணியில ஊத்திட்டு வந்தேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? உனக்கு எடுத்து கொடுத்துருப்பேன்ல. கல்லில கொண்டு ஊத்துனேன். அடியே, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பக்கத்து வீட்டுல கோகிலா இருக்காளே, அவளுக்காவது கொடுப்போன்னு தோணுச்சா? இனிமேட்டு எது மிந்து போனாலும் கல்லில எல்லாம் கொண்டு ஊத்திராத. எதா இருந்தாலும் எங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடு. அடி பாவி, விட்டா கெட்டு போனதா இருந்தாலும் கொண்டு வந்து வாயில போட்டுக்குவா போலையே. நேற்று தான் மாலாக்கா வீட்டுல போய் குழம்பு வாங்கினேன்.
இன்னைக்கு இவ வீட்டுல வந்து வாங்கலான்னு பார்த்தா கொண்டே கழனிக்குள்ள ஊத்திருக்கா. கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவ கழனில கொண்டே ஊத்துவா. நேத்து வச்ச மீன் குழம்புனா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே கொண்டே கழனில ஊத்துனான்னு சொன்னா. பேசாம மாடு குடிக்கிறதுக்குள்ள நம்ம போய் எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். இந்தாட்டி சின்ன பொண்ணு, சரி டீ டைம் ஆகுது, நான் வரேன். இந்தாடி கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு சட்டுப்புட்டுன்னு கிளம்புற? நான் இப்பவே கிளம்பலன்னா அந்த கழனி தண்ணி மாடு குடிச்சிரும். அதுக்குள்ள நான் போய் அங்க ஆட்டையை போட்டு வந்தாதான் இன்னைக்கு ஏன் வயிறு நேரமும். அதனால சீக்கிரமா கிளம்பிட வேண்டியதா, ஏதாவது சாக்கு சொல்லி. இல்லாட்டி அதான் நீ குழம்பு வச்சிருப்பேன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதான் நீ இந்த குழம்பு இல்லைன்னு சொல்லிட்டீல, அதனாலதான் நானே போய் ஏதாவது செஞ்சுக்கலான்னு பாக்குறேன். அதனாலதான் நான் கிளம்புறேன், வரட்டா? சரிடி. சரிட்டி சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வரேன். அப்புறம் டீ சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இனிமேட்டு ஏதாவது மிஞ்சி போனா கொண்டே கழனில எல்லாம் ஊத்திடாத. எங்க வீட்டுல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, சரியா? எவ்வளவு பழசுனாலும் பரவாயில்ல, நான் வச்சுக்கிறேன். சரிடி. இந்த மாதிரி ஒரு பொம்பளையே நான் ஊர்லயே பார்த்தது இல்லப்பா. எவ்வளோ கஞ்ச பிசினாரியா இருக்கா. சை, கெட்டு போயிருந்தா கூட கொண்டு வந்து சாப்பிடுறாளே. ஐயோ கர்மம். இலே செண்பகம், பசியா இருப்பு போலையே. என்ன கத்தவே மாட்டேங்கிற, பயங்கர பசியா இருக்கியோ? இன்னைக்கு நீ பசியா இருக்கிறது நல்லதா போச்சு. பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால சின்ன பொண்ணு, உனக்காக ஸ்பெஷலா மீன் குழம்பு கொடுத்துருக்கா. நான் அதை தண்ணியில கலக்கி உனக்கு வைக்கிறேன், நல்லா வயிறார குடி, சரியா? நல்ல வேலை, இந்த ஆளு மாட்டுக்கு அதை கலந்துருப்பான்னு நினைச்சேன். கலக்காம கையில தான் வச்சிட்டு இருக்கான். எப்படியாவது நைஸா இதை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். என்னம்மா கோகிலா, 2 நாளா ஊர்ல காணாம போலையே உன்னைய? ஆமாண்ணே, ஊருக்கு போயிருந்தேன். சரிம்மா, என்ன இந்த பக்கம்? வேற எதுக்கு வருவாங்க? நீங்க புதுசா ஏதோ நெய் வியாபாரம் பண்றீங்களாமே? ஆமாமா, ஒரு சில டைம் பால் மிந்து போயிருதா, அதான் அந்த பாலை வச்சு நெய் செய்யறேன். அப்படியானே? ஆமாமா. நானும் சுத்தமான நெய் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி தேடி பாக்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. உங்க நெய் எப்படி இருக்கும்? நம்ம நெய் சுத்தமான நெய்மா, வாசனை அமோகமா மணக்கும். நீ சாப்பாட கேவலமா செஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம நெய்ய ஒரு ஸ்பூன் விட்டேன்னு வையேன், உன் சாப்பாடே அமிர்தமாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும், பாத்துக்கோ. அப்படியானே? ஆமா கோகிலா. சரிங்கண்ணே, கொஞ்சம் அந்த நெய்யை எடுத்துட்டு வந்து தரீங்களா? நான் டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன். சத்த நேரம் இருமா, மாடுக்கு தண்ணி காட்டிட்டு வரேன். ஏனே, எனக்கு வேற நேரம் ஆகுது. கஸ்டமர் முக்கியமா மாடு முக்கியமா? முதல்ல போய் டேஸ்ட் பண்ண எடுத்துட்டு வாங்க. நீங்க மாட்டுக்கு அப்புறமேட்டு தண்ணி காட்டிக்கலாம். சரிம்மா, இந்த இரு வரேன். சரிங்கண்ணே. அப்பாடா, வச்சுட்டு போயிட்டாரு கீழே. மூ. ஏ மாடு, நானே கஷ்டப்பட்டு அந்த ஆளுகிட்ட இருந்து இதை வாங்கலான்னு பார்த்தேன், நீ வாய வைக்கிற குண்டா. இந்த குழம்பு வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆட்டையை போடலான்னு பாக்குறியா நீ? பேசாம சாம்பாரே வச்சிருவோம். என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு காய்கறி கூட இல்ல. சரி, சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம். கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். அந்த அண்ணன் வரதுக்குள்ள நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். அடியே கோகிலா. ஐயோ, இவங்க எங்க வந்தான்னு தெரியலையே. குழம்பு முதல்ல மறைச்சு வைக்கணுமே. அடி வாட்டி. இப்பதானடி நம்ம வீட்டுக்கு பக்கம் பார்த்தேன், இங்க வந்து நின்றுட்டு இருக்க. என்னடி இங்க உனக்கு வேலை? ஒன்னும் இல்லடி, நம்ம முனீஸ்வர அண்ணே நெய் விற்கிறாப்புலன்னு சொன்னாங்க, அதான் வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியாட்டி, சரிடி. இந்தாமா, சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லு. கொடுங்க அண்ணே. இந்தாமா சின்ன பொண்ணு, சந்தைக்கு போறியா? ஆமாண்ணே, உங்களுக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா என்ன? ஆமாம்மா, இந்த தினமாவு கொஞ்சம் மாடு வைக்க தினமாவு காலியா போச்சு, வரும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? நான் வந்ததுக்கு பிறகு காசு தரேன். சரிங்கண்ணே, அதுல என்ன பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. சரிங்கண்ணே, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாடா. எங்க மாட்டுக்கு கலக்க வச்சிருந்தேன், இந்த குழம்ப காணுமே, எங்க போச்சுன்னு தெரியலையே. இங்கதானே வச்சுட்டு போனேன். அப்புறம் அண்ணே, தினா 1 கிலோ 1/2 கிலோவா? என்னது இது? இந்த சட்டி இவ பின்னாடி இருக்கு. ஐயோ, பாத்துட்டாலே. என்னண்ணே, மாட்டுக்கு ஊத்துற கலனி தண்ணிய மாடு வாயில வைக்காம மாடு பின்னாடி சைட்ல வச்சிருக்கீங்க. அது எப்படி குடிக்கும்? அட, இது இங்க இருக்கா? இதுதாம்மா இம்புட்டு நேரமா தேடிட்டு இருந்தேன். இங்கதான் வச்சுட்டு போனேன், எப்படி எங்க போச்சுன்னு தெரியலையே. எல்லாம் இங்க நிக்கிறாளே, இவ பார்த்த வேலையாதான் இருக்கும். கர்மம் கஞ்ச பிசினாரி தானத்துலயும் ஒரு அளவு இருக்கணும்ப்பா. அநியாயத்துக்கு நீ இப்படின்னு கஞ்ச பிசினாரி தனமா இருக்க கூடாது. இப்படி காசு சேமிச்சு வச்சு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. இவ்வளோ கஞ்சமா இருக்கா. மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணியை கூட வந்து ஆட்டையை போட்டு போறாளே. எல்லாம் நேரம்.